மகாநதி சீரியல்ல காவேரி வெண்ணிலா வாயால உண்மையை வாங்கணும்னு விஜயோட ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வராங்க. அங்க விஜயோட ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தர் ஒரு ஓரமா ஒளிய வச்சு பேசுறதெல்லாம் வீடியோவா ஷூட் பண்ண சொல்றாங்க. சரி வெண்ணிலா, நீ சொன்ன மாதிரி விஜயோட வாழ்க்கையில இருந்து போயிடுறேன். நான் எனக்கு அவரு ஸ்டேஷன்ல இருந்து வெளில வரணும், ஒரு நல்லபடியா வெளில வந்துட்டார், நான் அவரை விட்டு போயிடுறேன். அதுக்கு நீ ஸ்டேஷனுக்கு வந்து உண்மையை சொல்லி ஆகணும். என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதான் அவர் வெளில விடுவாங்க. கூட இருக்கே ஒரு கேங்கு எப்படியாச்சும் உண்மையை சொல்ல விடாதபடி தான் பண்ணுவாங்க. இதையும் மீறி நீ சொன்னாதான் அவர் வெளில வருவாரு. இப்ப ஸ்டேஷனுக்கு வந்து என்ன சொல்லுவேன்னு கேக்குறாங்க. வெண்ணிலாவும் உனக்கு என்ன காவேரி, நான் உண்மையை சொன்ன அவ்வளவுதானே. ஸ்டேஷனுக்கு போன உடனே இன்ஸ்பெக்டர் கிட்ட விஜயோட சித்தப்பா கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாமே போய் விஜய் ஒண்ணு என் குடும்பத்தை ஆக்சிடென்ட் பண்ணல. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணமே காரை ஓட்டிட்டு வந்த டிரைவரோட கேர்லெஸ்னஸ் தான். விஜய்க்கும் எங்க ஃபேமிலிக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எங்க வீட்டாளுங்க தான் என்ன மிரட்டி விஜய் கூட சேரணும், விஜய் நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. சொன்னபடிதான் நான் பண்ணேன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் சொல்லுவேன். இதெல்லாம் நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லணும்னா எனக்கு முதல்ல சத்தியம் பண்ணி கொடு காவேரிங்கிறாங்க. காவேரியும் தலையாட்டிக்கிட்ட நீ சொன்ன சத்தியத்தை நான் பண்ணி தரேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு சத்தியம் பண்ணணும். நீ என்கிட்ட சொன்னதெல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட நீ ஒப்பிக்கணும். என்னால நம்ப முடியாது. நீங்க எல்லாம் இங்க ஒரு மாதிரி பேசிட்டு இங்க வந்து உங்க கேங் வேற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நீ மாத்தி பேசிடு. அதுக்கு நீ என் கையில சத்தியம் பண்ணுன்னு சொல்ல வெண்ணிலாவும் சரிடி உனக்கு சத்தியம் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து எல்லா உண்மையை சொல்லிடுறேன், நீ சொன்னபடி விட்டு போயிடணும்னு சொல்ல காவேரியும் சரிங்கிறாங்க. நடக்கிறது எல்லாத்தையும் விஜயோட பிஏ மொபைல்ல வீடியோவா ரெக்கார்டா எடுத்துறாரு. உங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு ராகினியும் அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுறாங்க. ஏமா காவேரி கூட ஏமா பேசிட்டு இருக்க, தேவையில்லாம மண்டைய கழுவிட்டு இருப்பா, கிளம்பி வா, நீ எங்க கூட கிளம்பி வா, இந்த விஜய ஒரு வழி பண்ணலான்னு அங்க வந்து கூட்டிட்டு போறாங்க. போற வழியில பசுபதியும் ராகினியும் வெண்ணிலா கிட்ட காவேரி என்ன உங்ககிட்ட கேட்டா என்ன பதில் சொன்ன ஒண்ணு விடாம வெண்ணிலா பேசினதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ராகினி கோவப்பட்டு ஏங்க நீங்க எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க, இந்த காவேரி மோசமானவ வச்சுக்கிட்டே ஸ்டேஷன்ல வந்து கூட மாத்தி சொல்லுவா, அவசரப்பட்டீங்க, நீ எதுவும் சொல்லாம இருந்திருக்கணும்னு சொல்ல. இல்ல ராகினி, விஜயை விட்டு நான் போயிடுவேன்னு அவசரம், அதை நம்பிதான் நானும் சொன்னேங்கிறாங்க. பசுபதியும் சரிம்மா இப்ப நான் மட்டும் ஸ்டேஷனுக்கு போறேன், அவங்க ரெண்டு பேரும் என் வீட்டுல விட்டுற, பத்திரமா அங்க இருங்க, ஸ்டேஷனுக்கு வந்தா தேவையில்லாத பிரச்சனை ஆகும், காவேரி என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியல, நீ அதனால வீட்லயே இருன்னு ஸ்டேஷனுக்கு ஒரு மட்டும் தனியா போறாரு. போனவரு வெண்ணிலாவோட அம்மா கிட்ட காவேரி வெண்ணிலா கிட்ட என்னெல்லாம் பேசினாங்கிற விஷயத்த சொல்றாரு. உங்க பொண்ணு என்ன சொல்லி வச்சான்னு தெரியல, சொல்லியிருந்தானா காவேரி தனக்கு சாதகமா பயன்படுத்திப்பா, அதனாலதான் அவளுங்க நான் வர வேணாம் அப்படின்னு பேசிட்டு இருக்க. விஜயோட தாத்தாவும் அங்க வந்து காவேரி கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, இன்ஸ்பெக்டர் விஜய் மேல எஃப்ஐஆர் போட்டே தீருங்கிறாரு. அதுக்குதான் கூப்பிடுறாரு. அம்மா உள்ள போய் பேசுவோன்னு உள்ள அழைச்சிட்டு போக பசுபதியும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சார் இவனால விடவே கூடாது, மேல கண்டிப்பா எஃப்ஐஆர் போடுங்க, உள்ள தள்ளும் சார்ன்னு இன்ஸ்பெக்டர் கிட்டே ஏத்தி விடுறாரு. உங்க பேசுறத பொறுமையா கேட்டு இந்த காவேரி இன்ஸ்பெக்டர் சார் ஒரு நிமிஷம், விஜய் மேல தப்பு இருந்தா தானே நீங்க அவர் மேல எஃப்ஐஆர் போட முடியும், நிரபராதி நான் நிரூபிக்கிறேன், கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குன்னு நீலா பேசின வீடியோவை இன்ஸ்பெக்டர் கிட்ட போட்டு காட்டுறாங்க. இதுதான் இனி எபிசோட்ல நடந்தது.